சிலர்கிட்ட நாம் பேசின்னு இருக்கும் பொழுது நேரம் போகிறதே நமக்கு தெரியாதுங்க. 1 மணி நேரம் ஆகிடுச்சா, நான் இங்கே வந்து இப்போ தான் டயத்தையே பார்க்குறேன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் சிலர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது எப்படாப்பா நம்ம எழுந்து போகலாம் அப்படின்னு நினைப்போம். இல்லை அவங்க எப்போ எழுந்து போவாங்க அப்படின்னு நாம் நினைப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? புதன் தான். பேச்சு திறமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துடாதுங்க. சிலர்லாம் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருப்பாங்க, ஆனால் பியூசி படித்தவங்கள்ட்ட தோற்று போயிடுவாங்க. ஆமாங்க, 8வது 10வது முழுமையாக முடிக்காதவங்கள்லாம் பேச்சால் எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செய்திருக்காங்க. அந்த பேச்சுக்குரிய கிரகம் அப்படின்னா அது புதன் தாங்க. அதே மாதிரி இந்த சமயோஜித புத்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சமய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் வாக்கு சாதுரியமாக பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கும் காரணம் வந்து புதன் தாங்க. சிலருக்கெல்லாம் நாக்கு ரொம்ப நீளம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக பேசுகிறவங்கள பார்த்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த புதன் தான் நாக்குக்கும் அதிபதியாக இருக்கிறார். நம்முடைய ஜாதகத்தில் புதன் நல்லவராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் வந்து அதிகமாக பேசாமல் அளவாக பேசி, ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்க மனசுலையும் இடம் பிடிக்க முடியும். சிலருக்கெல்லாம் உண்மையிலே பார்த்திங்கன்னா நாக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், குட்டையாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? புதனுடன் சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ அல்லது வந்து 2ஆம் இடத்துக்குரிய கிரகத்துடன் சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் நாக்கு வந்து குட்டையாக சின்னதாக இருக்குங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருநாக்காக இருக்கும். சிலருக்கு நுனியில் தான் நாக்கு வந்து கருப்பாக இருக்கும். சிலருக்கு நாக்கு முழுவதுமே கருப்பாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? புதனோட ராகு இருந்தாலோ புதனோட சனி பகவான் இருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்த்து சனி பகவான் அல்லது சேர்ந்திருந்தாலோ 2ஆம் இடத்துக்கு அதிபதியுடன் சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் வந்து கருநாக்கு அப்படி இருக்கும். இப்போ கருநாக்கில் 2 விதம் இருக்குது. அவர் சொன்னால் உடனே பழிச்சிருங்க, அவர் கருநாக்குக்காரருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். ஆனால் கலரில் மட்டும் கருப்பாக இருக்குது, மற்றபடி வாக்கு பலிதம் கிடையாதுங்கிறதும் உண்டு. அப்போது புதன் வலிமையாக இருந்து குரு பகவான் பார்த்தார்னா அவங்களுடைய வாக்கு பலிதமாகும். 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருந்து அந்த 2ஆம் இடத்து கிரகத்துடன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு தெய்வீக வாக்கு திறமை அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி சிலர்லாம் வந்து ஏதோ பேசுவாங்க, சம்பந்தம் இல்லாமல் சிலர்லாம் பேசுவாங்க. அதுக்கு காரணம் வந்து புதன் பலவீனமாக இருந்தால் தான். என்னென்னமோ நினைக்கிச்சாங்க பேசலான்னு, ஆனால் எதுவுமே பேச வரல, அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் வந்து எனக்கு சரியாக பேச வரல, இங்கே எல்லாரையும் பார்த்த உடனே மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? புதன் அஸ்தங்கமாக இருந்தாலோ அல்லது வந்து புதன் ராகு கேதோட சேர்ந்திருந்தாலோ, அந்த ராகு கேதோட சேர்ந்திருந்து ராகுடனோ கேதுடனோ சேர்ந்திருந்து சனி பகவானும் பார்த்துட்டான்னு வைங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பெருசாக வந்து வாக்கு திறமை வந்து பெருசாக இருக்காது. சிலரெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பாக பேசுவாங்க. அப்போது சனி பகவான் வந்து வாக்குஸ்தானத்தோட சம்பந்தப்பட்டிருந்தாலோ பாதகாதிபதி வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தாலோ 6க்குரியவன் 8க்குரியவன் வாக்குஸ்தானத்தில் இருந்தாலோ உண்மைக்கு புறம்பாக எடுப்பாக சிலரெல்லாம் பேசுவாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தவங்க உண்மை பேசுவாங்களா, உள்ளதை பேசுவாங்களா, உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பழகலாமா வேண்டாமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்தை வாங்கி நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டாலே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஜோதிடம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்தி கொண்டு சிறப்பாக சிரிப்புடன் வாழ்வோங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.